இன்றைக்கி மதியானம் அமாவாசை சமையல் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெமன் ரசம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லெமன் புழிஞ்சு விட்டு புளி ஊற்றாமல் வைக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் லெமன் ரசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோட்டல் உளுந்து வடைங்க. நான் நைஸாக அரைக்காமல் நான் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வடை செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல். இது நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிறுகீரை பொரியல். அதுக்கப்புறம் இது வந்து ஜவ்வரிசி பாயாசம். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார். இது பீன்ஸ் கார பொரியல். அதுக்கப்புறம் இது வந்து கெட்டி தயிர். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அமாவாசை ஸ்பெஷல் லஞ்ச் மெனு இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.